கல்ல எடுத்துருங்கப்பா. வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏற ட்ரை பண்றாரு. கீழே ஒரு ஆள் முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. நல்லா நாவப்பழம் பறிச்சிருக்கோம் நாங்க. அவ்வளவுதான் எடுத்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த ஒரு கிளையிலே பாருங்க லட்டு லட்டா இருக்கு. அப்புறம் இங்க நடுவுல வச்சு இப்படி பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி. இங்க பாரு கொழுக்கட்டை. வாவ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தோமா? என்னம்மா? என்ன செய்ய போறோம்? லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை பிடிச்சது வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் அந்த ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதை அப்படியே கொழுக்கட்டையாவே பண்ணிடலாம். ஏன்னா இப்ப விநாயகர் சதுர்த்தி வேற வருது இல்லையா? நிறைய டைம் நான் பூர்ண கொழுக்கட்டை பண்ணிருக்கேன். ஆனா பிடி கொழுக்கட்டை வந்து பண்ணதே இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணலாமா? ஓகே பண்ணலாமா? யார் பண்ணுவாமா? பாத்துக்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பண்ணுவாங்களா? பாப்பா என்ன பண்ணுவா? பாப்பா கொழுக்கட்டை புடிச்சு கொடுப்பா. அவரு இப்படி இப்படி கையாலே காட்டுறாரு. நீ கொழுக்கட்டை பிடிப்பியா? கொழுக்கட்டை செய்வியாமா? அவர் சாப்பிடுவாரா? அம்மா அப்பா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா பாப்பா சாப்பிடுவியா? கைக்குள்ள. ஓகே. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்குலாம் போயிட்டு தண்ணி எல்லாம் மாத்தி மாத்தி குடிச்சோம் இல்லையா? சளி பிடிச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போவாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சரிவா நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். செய்யலாம். என்னடி என்ன ஒட்டி நிக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்தி வரவே இப்ப கொழுக்கட்டை மாவு வாங்கும்போது கொழுக்கட்டை அச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா குடுக்குறாங்க. எப்ப வருஷம் வருஷம் குடுக்குறாங்க ஃப்ரீயா. ஆமா இந்த அச்சுல எவ்வளவு பெரிய கொழுக்கட்டை வரும். சின்ன சின்னதான் இருக்கு. இதே கரெக்டா இருக்கும் சங்கீதா. விளையாடு நீ. கொழுக்கட்டை அச்சு வச்சுலாம் பொறியமா செய்யற பழக்கமே கிடையாது. கையில எடுத்தோமா பெருசு பெருசா தட்டணுமா மூடி வச்சுட்டு வேலையை முடிச்சிருவோம். நாங்க அதுல வச்சு வச்சு எடுத்தா லேட் ஆயிடும். இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருளா எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா பொடியா நசுக்கி வச்சுக்கணும். தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயும் துருவி வச்சுக்கலாம். எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு. நிறைய பேர் சிறுபருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு அப்படியே வறுத்து போட்டு பண்ணுவோம். சூப்பரா இருக்கும் நல்லா சிறுபருப்பு. அதுக்கப்புறம் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பாக்குமா? தேங்காய் நீ துருவிட்டா வெள்ளத்தை நான் இடிச்சு வச்சுக்கிறேன். ஓகே ஆளுக்கு ஒரு வேலை. கடகடன்னு முடிச்சிருவோம். இப்ப பிடி கொழுக்கட்டை பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு எள்ளு போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இவ்வளவு எள்ள போட போற? எள்ளு நிறைய இருந்தா நல்லதுதான் பேபி. சாப்பிட டேஸ்டா இருக்குமா? ஆமா. சரி. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எள்ளுலாம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி முறுக்கு கொழுக்கட்டை அதெல்லாம் போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும். எள்ளு வறுத்தாச்சு. எள்ளு வறுத்த உடனே நல்ல வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். சிறுபருப்பு வேக வச்சு ஊற ஊற வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சேர்ப்பாங்க. அப்படியே வெறும் வானல்ல போட்டு வறுத்துக்கலாம். ஆமா வறுத்துட்டு சேர்த்தாலே நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொஞ்சம் செவந்து வரும் பாருங்க. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வறுத்துக்கலாம். பாருங்க எல்லோ கலரா இருந்தது அப்படியே செவந்து வருது பாருங்க. கோல்டன் கலரா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வரணும். நம்ம இதை வறுத்துட்டு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நம்ம கொழுக்கட்டை ஆவி காட்டும் போது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா சிறுபருப்பு கண்டிப்பா சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்ல கலர் செவந்து வந்த பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம் வேற பாத்திரத்துக்கு. ஓகே அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காயும் தனியா போட்டு வறுத்துக்கணுமா? ஆமா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் கலர் செவர தேவையில்ல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கினா போதும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆனா போதும். ஆமா எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்கோம். கொழுக்கட்டை மாவு அதையுமே லைட்டா சூடு பண்ணிக்கலாம். அரிசி மாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு செய்யும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சு மாவு எடுத்து அதை அவிச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. இது ரெடிமேடா இருக்கிறதுனால அப்படியே பண்ணலாம். நம்ம வறுத்துட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். ஆமா லைட்டா வந்து சூடு காட்டிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஈஸி தான் ப்ரிப்பரேஷன். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். வெள்ளத்தை கரைச்சுன்னா வச்சுக்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா செஞ்சிடலாம். இது நம்ம குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி ஸ்நாக்ஸ் தான். நான் நிறைய டைம் ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஆமா அது வந்து ஈஸியா செஞ்சு. அரிசி மாவு சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். சூடானா போதும். அவ்வளவுதான்.
இப்போ வந்து நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து கரைச்சிடலாம். ஏன்னா வடிகட்ட போறேன் தான் நான் சின்ன பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். அப்படின்னா வானலே சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்புக்கு 1 கப்புக்கு 1 கப் தண்ணி, 1.5 கப் அளவு தண்ணி ஊத்தினா 1.5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. அரிசி மாவு இந்த கப்பெல்லாம் 1.5 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதான் மெஷர்மெண்ட். நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இனிப்பு போகுன்றதுக்காக எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா தண்ணியா கரைச்சிடுங்க வெல்லத்தை. இது வானல்ல வடிகட்டிக்கலாம். வெல்லம் வந்து ஒரு டைம் நான் சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும் போதெல்லாம் கல்லு மாதிரி வெறும் கல்லா இருந்தது. எப்ப தெரியுமா பலாப்பழ கொழுக்கட்டை பண்ணல, அப்ப டைரக்டா நல்லா இருக்குன்னு போட்டா கடைசியில இங்க பாருங்க மண்ணு இருக்குது. அது எப்படி மண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, வெள்ளத்துல மண்ணு இருக்கும் கண்டிப்பா. இப்ப வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், எள்ளு, சிறுபருப்பு இது எல்லாமே சேர்த்துலாம். ஓகே. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு டேஸ்டுக்காக கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் இனிப்பு பண்ணாலுமே சால்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல அரிசி மாவுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாம் நல்லா நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் பேபி. நல்லா இருக்குமா? வறுத்ததுல பாதி எடுத்துட்டேன் பேபி. அப்படியா? ஆமா. அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிக்கலாம். கட்டி போடாத அப்படியே கிண்டி. அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அரிசி மாவு வந்து நல்லா கட்டியா திரண்டு வந்துடும். அப்ப நல்லா சூடு ஏறணும்ல. வெள்ளைப்பழம் நல்லா சூடா இருந்ததுன்னா சீக்கிரமா வெந்துடும். அவ்வளவுதான். கொழுக்கட்டையே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா வேகணும் அப்படியே வெள்ளத்துல வந்து. தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்ப தண்ணி கம்மியா வச்சு கரெக்டா வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே கரெக்டா கிடைச்சிடுது இல்ல கட்டியா. இது அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும் கொழுக்கட்டை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா உருண்டை பிடிக்க தயாராயிடும் ஃப்ரெண்ட்ஸ். புடி கொழுக்கட்டை புடிச்சு வைக்க வேண்டியதான். புடி கொழுக்கட்டையை ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கொழுக்கட்டை மாவு சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. அழகா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிசையறதுக்கு வந்து சூப்பரா வருது பாருங்க. சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அப்படியே உருண்டையை புடிச்சு வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த கொழுக்கட்டை மாவு வந்து பாத்தீங்கன்னா பாதி ஆல்ரெடி இங்க பாருங்க சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. சாஃப்டா இருக்கா. இப்ப நம்ம இதை புடி கொழுக்கட்டை புடிச்சு வச்சுட்டோம்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெந்துரும். ஒரு புடிச்சு வேக வச்சிடணும். வேக வைக்கணும். வேக வச்சா சூப்பரா ரெடி ஆயிடும். நீ இன்னும் பத்த வைக்கலையா? தண்ணி ஆல்ரெடி இங்க பாருங்க இட்லி கொண்டாடல சுட்டுக்கிட்டு இருக்கு. புடி கொழுக்கட்டை பண்றதுக்கு மாதிரி ஒரு சின்ன உருண்டையா எடுத்து ஃபர்ஸ்ட் உருண்டை உருட்டிடணும் பேபி. உருட்டிட்டு அதுக்கப்புறம் இங்க நடுவுல வச்சு இப்படி பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி. புடிச்சு வச்சிட வேண்டியதான். ஆமா, கையில வந்து மாவு அப்படியே ஒட்டாம அழகா வருது பாருங்க. ஏன்னா மாவு நல்லா வெந்துருச்சுங்க, சாஃப்டா இருக்கு பாத்தியா. நல்லா உருண்டை புடிச்சு வைக்கணும். ஆமா, பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தானே செஞ்சா. எல்லா கொழுக்கட்டையுமே விநாயகருக்கு செய்வாங்க தானே. ஆமா, பிடி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. கொழுக்கட்டை வகையில எத்தனை இருக்கு தெரியுமா? பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை இருக்கா. அதுக்கப்புறம் நிறைய கொழுக்கட்டை இருக்கு. உப்பு கொழுக்கட்டை இருக்குது. ஆமா, உப்பு கொழுக்கட்டை செய்வாங்களா? உப்பு உண்டை வேற சின்ன சின்னதா உருண்டை பண்ணி மசாலால போட்டு அப்படி பிரட்டி எடுப்பாங்க. அது வேறயா? நிறைய கொழுக்கட்டை ரெசிபி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு போதுமா? சின்ன சின்னதா போதும். இதே அளவு போதும். அப்படியே புடிச்சு கொழுக்கட்டை எல்லாத்தையுமே புடிச்சுக்கலாம். உருண்டை ஷேப்க்கு ஒரு 2-3 ஊட்டி வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி அழகா ஊட்டி வச்சிடலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாவு எல்லாமே பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ணியாச்சு. இப்ப இதை வேக வச்சு எடுத்துடலாம். நிறைய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொஞ்சமா அந்த மாதிரி தான் இருந்தது, ஆனா நிறைய ரெடி ஆயிருக்கு. வந்துச்சு. அழகா வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி போட்டு ஒரு 10 இருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்த உடனே எடுத்து பார்க்கலாம். கொழுக்கட்டை பாக்குறதுக்கு கொழுக்கட்டை வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இங்க பாரு கொழுக்கட்டை. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கொழுக்கட்டை வெந்துருச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க. வாவ் ஜெஷிதா, கொழுக்கட்டை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்பா கேட்டா நீ சாப்பிடலாம் சொல்லணும். கொழுக்கட்டை சாப்பிடலாமா?
பாப்பா தட்டுல வச்சு ஊவா சாப்பிடணும்ன்றாவா? இல்ல பாப்பா தட்டுல ஏதோ கொட்டி வச்சுக்கிறேன். இது வந்து பாப்பா தட்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எள்ளு கொட்டி வச்சுக்கிறாங்களாம். அதனால பாப்பா தட்டு ஊவா. பாப்பா ஸ்கூல் போற கப்புல எள்ளு கொட்டி வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. சரிடி, நம்ம கொழுக்கட்டை சூப்பரா வெந்துருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். செம்மையா வந்துருச்சு. நல்லா பத்தியா இப்ப வந்து கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். நல்லா வெந்திருக்குதா? ஆமா. அப்புறம் அந்த தேங்காய், எள்ளு, சிறுபருப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. நல்லா சூடு பேபி, சூடா ஆவி பறக்குது. செம்ம சாஃப்டா இருக்கு கொழுக்கட்டை பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? வெள்ளம்லாம் இனிப்பு கரெக்டா இருக்கு. வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா நான் 1.5 கப்புக்கு 1 கப்பு சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஆமா, தேங்காய். சரி, கொழுக்கட்டை சாப்பிடலாம். நீ மட்டும் பேசிட்டே இருக்காத, விட்டா பேசிட்டே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். பசி எடுக்குது, நான் கொழுக்கட்டை சாப்பிட போறேன். சரி, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாவப்பழம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். போன வருஷம் நாங்க ஒரு இடம் போய் நாவப்பழம் பறிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல இப்ப நிறைய நாவப்பழம் பழுத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கலாம்னு சொல்லிட்டு போறோம், பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காலையில இருந்தது, இப்ப இருக்கா என்னன்னு தெரியல, பறிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நிறைய இருக்குல்ல, காலையில வரும்போது பார்த்தேன் சங்கீதா இருந்தது. இப்ப போய் பாக்கலாம். நாளைக்கு காலையில போலாம், ஒரு 2 நாள் கழிச்சு காலையில போயிட்டு பாக்கலாம். அப்புறம் இந்த பைபாஸ் ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாவமரம் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் வராங்கல்ல, பறிச்சு சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம போய் பாக்கலாம், இருந்ததுன்னா பறிச்சுக்கலாம், இல்லன்னா இன்னொரு நாள் போய் பாக்கலாம். ஓகே ஓகே. நாவப்பழம் தான் பறிக்க போறேன். நிறைய தான் பழம் இருக்கு பேபி. ஆமா, மரத்துல நிறைய தான் இருக்கு சங்கீதா. மேல எல்லாம் இருக்கு. மரம் தெரிஞ்சா ஈஸியா போய் பறிக்கலாம். நாவப்பழம் மரத்துக்கே வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பறிச்சிருக்காங்க. டெய்லியும் வந்து பறிச்சு சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நாவப்பழம் இருக்கு. எவ்வளவு பழம் கீழே கொட்டி இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க நாவப்பழத்தை பாருங்க. இதெல்லாம் பொரிச்சு சாப்பிடலாமா பேபி? ஆஹா, சாப்பிட கூடாது. ஏன்? மழையில நனைஞ்சு தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாம் இருக்குல்ல, மழை தண்ணி எல்லாம் பட்டிருக்கும்ல, அதனால நிறைய நாவப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்பதான் விழுந்திருக்கு. நல்லா குண்டு குண்டா இருக்குல்ல, ஹைட்டா இருக்கு. மரம் நல்ல பெரிய மரம், ஹைட்டா இருக்கு. இவ்வளவு பெரிய மரத்துல நான் எப்படி ஏறுவா? ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏற ட்ரை பண்றாரு. கீழே ஒரு ஆள் முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. பேபி ஏற முடியலன்னா வந்துரு. பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன மரம்னா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், மரத்து மேல ஏறி உட்காந்துட்டாரு. நான் கூட ஏற மாட்டாராங்க அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல பேபி, திறமசாலியா தான் இருக்க. இந்த பக்கம் உழுக்கலாமா? கேட்ச் பிடிக்கணுமா? ஒரு கவர் எடுத்துன்னு போக வேண்டியதானே, அப்படியே கவர்ல பறிச்சு போட்டு எடுத்துன்னு வந்துருக்கலாம். கவர் எடுத்துன்னு வந்தியா? அடேங்கப்பா, வேற லெவல் பேபி நீ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பாருங்க கார் கவர் எடுத்துன்னு வந்திருக்கோம், கீழே போட்டு உழுக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன நாவப்பழத்துக்கு ஒட்டன்னு அடிக்கிறீங்களா? அடி, அது தக்கையா இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த குச்சி எடுத்து வந்து நாவப்பழம் பறிக்கிறாங்களாம். இததான் பேபி எடுத்து வச்சாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஏறிட்டாரு. பரவாயில்லையப்பா, கையாலே நிறைய பறிக்கிறாரு பேபி. அவ்வளவு தூரம் தானே எங்களுக்கு எட்டும். மரத்து மேல நிறைய நாவப்பழம் இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க எப்படி கொத்து கொத்தா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாவப்பழம் மரம் முழுக்க அப்படிதான் இருக்குது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த ஒரு கிளையிலே பாருங்க லட்டு லட்டா இருக்கு. வாவ், நிறைய பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை கேட்டுற தூரத்திலே பழம் இருக்கு. இது இங்க பாருங்க, இந்த கிளைய பாருங்க, ஃபுல்லா நாவப்பழமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மரம் முழுக்க இருக்கு. நான் மேல இருக்கேன், பறிக்கிறேன் நான். சரிங்களா
ஃப்ரெண்ட்ஸ் மரத்து மேல வந்துட்டா இதுக்கப்புறம் ஈஸியா பறிச்சிடலாம். நிறைய படி பேபி நான் ஜாம் பண்ணி தரேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளையில நிறைய பழம் இருக்கு. இங்க காரோட கவர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார் கவரை விரிச்சு போட்டு நம்ம உழுக்கிறது பழம் மட்டும் கீழே விழும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் உழுக்குறேன், கரெக்டா வருதான்னு பாருங்க. இதுக்கு நேரம் எட்டணும், நல்லா அகலப்படுத்துங்க. சரிங்களா? என்ன நாவப்பழம் பறிச்சிட்டியா இல்லையா? பறிச்சாச்சு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் நாவப்பழத்தை பாருங்க. பாத்தீங்கன்னா நாவப்பழம் பறிச்சிட்டோம். பேபி கவர் எடுத்துட்டு போய் மரத்து மேல ஏறி அழகா வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டாரு. ஒரு கிளை எனக்காக உடச்சிருக்காரு. பாருங்க நல்லா காய் எல்லாமே இருக்கு. பழம் இருக்கு இந்த பக்கம்லாம். இவங்க வந்து செம ஹைட். என்ன பண்ண முடியும், உழுக்கவே முடியல. வந்து உழுக்க சொன்னா வந்து பாத்தீங்கன்னா பேபியால வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். வந்தா கிளையே ரிட்டர்ன் போக முடியாது சொல்லிட்டாரு. ஆமா, கிளைக்கு உச்சிக்கு வந்துட்டோம்னா அப்புறம் ரிட்டர்ன் போக முடியாது. இல்ல மறுபடியும் இவ்வளவு பழம் வந்து பாத்தீங்கன்னா கிளை வச்சு உலுக்கி இருக்கும். பரவாயில்ல. கவர்ல கொட்டிக்க. கவர்ல பத்தியா இதுல பேபி பறிச்சு பழம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நாவப்பழம் பறிச்சிருக்கோம் நாங்க. எடுத்துக்குமா? அவ்வளவுதான், எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கவரை கிளீன் பண்ணிட்டு கிளம்பலாம். ரஷீதாவும் நல்லா வேடிக்கை பாக்குறாரு நாவப்பழத்தை. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாவப்பழம் பறிச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. லைட்டா புளிப்பா இருக்கு. இதுல உப்பு போட்டு குலுக்கி சாப்பிட்டோம்னா வச்சுக்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நம்ம கடையெல்லாம் வாங்குறோம்ல அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தித்திப்பா இருக்கும். அதை வாங்கி அப்படியே சாப்பிடலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு ரெண்டு கலந்த மாதிரி இருக்கு. சோ அதனால கொஞ்சம் உப்பு குலுக்கி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வீட்டுக்கு போயிட்டு உப்பு போட்டு குலுக்கி சாப்பிடலாம். ஓகே, எத்தனை போலாம்? பிரியங்கா சொன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறைய இருந்ததுன்னா ஜாமுன் எல்லாம் பண்ணலாம். வேண்டாம். ஆனா நாவப்பழ சட்னி பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கியா நீ? அது வேணா செஞ்சு தரேன். போய் நம்ம அப்படியே சாப்பிடலாம். வா, டோல்கேட் அந்த வழியா போய் பாப்போம். குட்டி குட்டி மரத்துல இருக்குதான்னு பாப்போமா? ஆமா, அது இனிப்பா இருக்கும்ல. நல்லா தித்திப்பா இருக்கு பேபி. இங்க பாருங்க பைபாஸ்ல இன்னொரு மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பழம் இருக்கு. ஆமா, அதுல கூட இருக்கு. நாவப்பழம் நிறைய தான் இருக்கு. ஆனா ஹைட்டா இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹைட்டா பேபி? இதெல்லாம் ஒரு ஹைட்டா? மரத்துல ஏறாங்க. ஆமா, இந்த புளிய மரத்துல பாரு சூப்பரா காய் காய்ச்சிருக்கு. பூ வச்சிருக்கு சூப்பரா. ஏய் புளியம் பிஞ்சிய பஸ்தட்டா பறிச்சிக்க. இங்க பாருங்க புளியம் பிஞ்சி அழகா. புளியம் பிஞ்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புளிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னும் பூ இது கொத்து கொத்து அழகா இருக்கு. ஆமா, சூப்பரா கலரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. புளிய மரத்துல பூவு புளியம் பூ பாரு. இது மாதிரிதான் பிஞ்சு குட்டி குட்டியா விழும். எங்க ஆயா விட்ட புளிய மரம்லாம் இருந்து இதெல்லாம் பறிச்சு பறிச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். புளியம் பிஞ்சு ரெண்டு கட்சி கொடுப்பான். உப்பு தீத்தி தீத்தி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாப்பலாம். பழைய நினைவுலாம் வருது புளிய மரத்தை பார்த்தோன்னே இல்ல. சரி போலாமா? அங்க நாவப்பழம் பைபாஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். இங்க பெரிய நாவ மரம் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியால நிறைய நாவ மரம் இருக்கு போல இருக்கு. சரிதா? ஏய் பிரதாப்பா, நிறைய நாவ மரம் இருக்கு. ஆனா குட்டி 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 குட்டியா இருக்குது. நிறைய நாவப்பழம் இருக்கு. கீழே இருந்தே பறிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே எட்டது போல இருக்கா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி குட்டியா இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி தான் பசங்க வந்து வைப்பாங்க கடையில. நல்லா இருக்குதா? கௌதாரி பறந்து ஓடுது. குட்டி குட்டி குட்டியா இருக்குது நாவப்பழம். நம்ம ஊர்ல இவ்வளவு பழம் இருக்கு. நாவப்பழம் நிறைய மரம் இருக்கு. சங்கீதா கூட பக்கத்துல இன்னொரு மரம் இருக்கு. சுத்தி சுத்தி நிறைய மரம் இருக்கு சங்கீதா. இங்கேயே நம்ம ஏரியால இந்த மரத்துல நிறைய பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சின்ன சின்னதா இருக்கு. அதனால இங்க வேணாம் சொல்லிட்டாரு பேபி. நம்ம அடுத்த மரத்தை தேடி போலாம். அப்படி இல்லன்னா நாவ மரத்துக்கே பஞ்சம் இல்ல சங்கீதா. நம்ம ஊர்ல கார் ஓட்ட கத்துக்கணும். கொஞ்ச நேரம் கார் ஓட்டிட்டு போலாம். கார் கத்துக்க போற அப்ப மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நாள் அதேதான். அதுக்கப்புறம் ஓட்டவே இல்ல. நம்ம பழம் இருக்குதான்னு பாப்பலன்னா கார் ஓட்டிட்டு ஜாலியா. ரெண்டாவது நாள் சங்கீதா கார் டிரைவிங்க. ஆமா, ஈவினிங் கொஞ்ச நேரம் கார் கத்துக்கிற மாதிரி இருக்கும்ல. சரி ஓகே. அங்க வீட்லயே வேலை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ஃபுல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நைட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம வந்து ஈவினிங் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்னா கார் ஓட்டி கத்துக்கிட்டு போலாம். சரி வா ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நாள் சங்கீதா வந்து கார் ஓட்ட போறாரு. இப்ப பாரு, நீங்க சொல்லி தராத என்னென்னலாம் ஓட்ட போறேன்னு மட்டும் பாரு. சொல்லி தராம நீயே ஓட்ட போற. சூப்பர். அப்ப
ஃபர்ஸ்ட் கார்ல ஏறணும்னா என்ன பண்ணோம்? நீ எதுவும் கேட்கல பாரு, சீட் பெல்ட் நானே கையில எடுத்துட்டேன். சூப்பர் அப்ப சசிதான் சொல்றாரு சூப்பர் அப்ப. தூங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாரு அம்மா கார் ஓட்டத்தை பாக்க போறாரு. இது புடிச்சு இழுக்கணுமா? சீட்டை முன்னாடி இழுத்து முன்னாடி போ. தள்ளு தள்ளு போலாம். இவர் பெரிய டிரைவர் மாதிரி இங்க வந்து உட்காந்து தூக்குடா. சிஸ்டர் அம்மாட்ட போ, அம்மா கார் ஓட்ட தெரியாது, நீ போ. அம்மா கார் ஓட்ட தெரியாது சொல்லுங்க. அம்மா கார் ஓட்ட தெரியுமா? சங்கீதா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்க. ரேடியோ எல்லாம் ஆஃப் பண்ணு. ரேடியோ ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்றா? இது கீழே இறக்கணும்ல. இறக்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் பிரேக் இறக்கிட்டாரு. கார் பின்னாடி போகுது தெரியல சங்கீதாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்து கார் ஓட்டுறாரு, கியர் எல்லாம் போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் வேற லெவல் ராடே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதுவும் சொல்லாமலே கார் அழகா ஓட்டுறாரு. கல்ல வேற குறுக்க வச்சிராங்க. இப்படி திருப்பிக்க நல்லா. அந்த கல்லை எடுத்துருங்கப்பா. பிரேக் பிரேக் போட்டு சங்கீதா அவனை திட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். சசிதா பாப்பா வந்து கார் ஒழுங்கா ஓட்டலன்னு சொல்லி கல்லு இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல ஒரு கல்லு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பாத்துட்டு நிப்பாட்டிட்டாரு. சரி கல்ல எடுத்துடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பிரேக் அடிச்சு ஆஃப் பண்ணிட்டியா? எப்படி பிரேக் அடிச்சு ஆஃப் ஆகுது? கிளட்ச விடக்கூடாது. ஸ்லோவா விடு, ஸ்லோவா விடு. ஸ்லோவா பிரேக் லைட்டா அமுக்கணும். பிரேக் வேகமா இல்ல, லைட்டா. லைட்டா விடு. ரைட் செடி பக்கம் விடுறேன். ஸ்லோ. இப்படி வலிக்கு சொன்னீங்களா? எந்த பக்கம் வேணா வரல. அங்க செடிக்காக லைட்டா ரைட்ல போ சொன்னேன். எல்லா பக்கமும் கல்லு இருக்குது. கல்லு இருந்தா இப்ப வளைச்சாதான் திரும்பும் அது. நீங்க சந்தில போங்க, நான் சொல்றேன் போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற காணிக்கல்ல பாத்துட்டு இங்கே நிப்பாட்டுறாரு வண்டிய. இல்ல நாங்க எதுவுமே சொல்ல. அன்னைக்கு வெறும் கிரவுண்டா இருந்துச்சா, ஃப்ரீயா ஓட்டலாம். எல்லா பக்கமும் கல்லு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினாலும் கல்லு இருக்கு, இந்த பக்கம் திரும்பினாலும் கல்லு இருக்கு. இரண்டாவது நாள் டிரைவிங் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பாக்கலாம். ஸ்டேரிங் ஃபுல்லா திருப்பு தெரிஞ்சுட்டு சங்கீதா வந்து கார் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டாரு. இப்ப ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கிறாரு. பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாதையே சின்னதா தான் இருக்கு. இந்த சின்ன பாதையில நாங்க சொல்லி கொடுக்காமலே நல்லா அழகா ஓட்டுறாரு சங்கீதா காரை. அவ்வளவுதான் சங்கீதா. இல்ல அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் தானே. இன்னைக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணும் நாங்க சொல்லி தரல. இல்ல எப்படி திருப்பணும்னா ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் சொன்னோம். ரொம்ப ஓரம் போக கூடாது. இன்னும் கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் நீங்க லெஃப்ட்ல திரும்புறீங்கன்னா ரைட் சைடு ஒட்டி திரும்பணும். அந்த பக்கம் போய் தான் திரும்பணும். ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டேன். நீ கிளட்ச புடிச்சுக்கணும் சங்கீதா. வண்டி ஸ்லோ பண்ணிடுற ரொம்ப நிறுத்தினா கிளட்ச புடிச்சாதான் நிக்காது வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிருக்காரு சங்கீதா ஃபுல்லா. 3 ரவுண்டா சார்? 5வது ரவுண்ட் அடி. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் கார் ஓட்டுறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயமா இருக்கு. சங்கீதா கார் ஓட்டுறேன். இங்க மட்டும் வேகமா ஓட்டுறியா? எங்க பயமானா அது மாடு குறுக்க வந்துட்டுப்பா. நீ இந்த அந்த கல்ல திருப்பிடுங்க. இந்த சொந்த திருப்பிடுங்க. இதுல திருப்பிலாம்யா. நேரா போ. இன்னும் கொஞ்சம் நேரா போ. கல்லு ஏத்திட்ட. பஞ்சர் ஆகாது.
சரி போதும். பழம் வேற இருக்குதுங்க. எல்லாம் கிடையாது சாணி. அது அந்த பழம் நம்ம டயருக்கு வராது. கல்லு இருக்கு பாருங்க. அங்க ஓரமா இருக்குது, நேரா போ. நேரா போய் இப்ப வலிக்க முடியுமா? நேரா போங்க. நேரா போ. ரைட்ல வல 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 வல. ஸ்லோ பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி. கல்லு பாத்தீங்களா? கல்லு இருக்குது. அவர் எங்க பார்த்தாரு? ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு 2வது நாள் நல்லா அவரே ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போதும். ஆமா, பிரேக் அடிச்சிட்டா ஓகே. ஓகே, கியர் நியூட்ரல் பண்ணிட்டு விடு. மறுபடியும் கியர் போடாத. அவ்வளவுதானே? போதும்பா. 2வது நாள் டிரைவிங் போதும்பா. இங்க அதிகமா இடம் இல்ல பேபி, ஒரே பக்கமே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. அங்கன்னா லெஃப்ட் வலிச்சா ரைட் வலிச்சா அப்படி கிடையாது. இங்கதான் வந்து கரெக்டா ஓட்டணும். ஏன்னா பாதை கொஞ்சமா இருக்குல்ல, இதுல ஓட்ட கட்டுதுன்னா கார் ஓட்ட ஈஸியா இருக்கும். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இன்னொரு நாளைக்கு வரலாம்.